நம்ம வீடியோ அடுத்தடுத்து பார்த்துட்டே வரோம். கடையில் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரோலு, வெஜ் ரோலு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சம்சா இருக்குது. ஸோ வந்து சம்சாலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ரூபா கிட்ட தான் வருது. ஸோ சம்சாவும் அதே மாதிரி கம்மியான ரேட்டு தான். அதாவது வந்து உங்களுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் 25 ரூபாய்க்கு மேலே தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். 25 ரூபாலாம் கிடையாது, 21 ரூபாலாம் கூட கிடையாது. 20 ரூபா வெறும் 20 ரூபா தான். சம்சாலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். இதுலேயே வந்து வெஜ் பார்த்தீங்கன்னா வெஜ் பார்த்தீங்கன்னா 13 ரூபா ரேட்டு தான் வருது. ஸோ அதுவுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சொல்லும் போதே ரேட்டு அவ்வளோ கம்மியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் இருக்குது, அப்புறம் வந்து டிராகன் ஃப்ரூட் இருக்குது. டிராகன் ஃப்ரூட் இது பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், மாதுளை, மேங்கோ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சாத்துக்குடி இருக்குது, அன்னாச்சி பழமும் இருக்குது. ஸோ சீசன் தகுந்த மாதிரி உங்களுக்கு சீசன் தகுந்த மாதிரியும் போடுவாங்க. இப்போ சில மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஒரு சீசன் தான் கிடைக்கும். ஸோ சம்மர் சீசன் மட்டும் தான் கிடைக்கும், மற்ற சீசன் கிடைக்காது இல்லையா? அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே கிடைக்கும். ஸோ சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்பு, லெமனு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே கிடைக்கும். ஆப்பிள் கிடைக்கும், ஆரஞ்சு கிடைக்கும், இந்த மாதிரி மற்ற எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வரவங்க ரேட்டு கம்மியாக வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 650 மில்லி கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து 40 ரூபா 50 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மற்ற கடையெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தருவாங்கன்னா ஒரு 650 மில்லிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ரூபா 100 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 ரூபாய்க்குலாம் போனால் ஒரு சின்ன ஒரு கப்பு தான் தருவாங்க. இவ்வளோ பெரிய கப்பில் தான் தருவாங்க. எல்லா கடையுமே சின்ன கடையாகட்டும் பெரிய கடையாகட்டும் உங்களுக்கு இம்மூணு கப்பு தான் தருவாங்க. தம்மத்தோடு ஒரு 100 மில்லி கப்பு 200 மில்லி கப்பு தான் தருவாங்க. மிஞ்சி போனால் 250 மில்லி. ஆனால் நம்ம கடையில் இருக்கு 650 மில்லியில் உங்களுக்கு வந்து ஒரு ஜாரில் தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யாரு எத்தனை பேர் தராங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 கடையில் தான். அது வந்து பாண்டிச்சேரி நாம ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கஸ்டமர் இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுவோம், ஃபீட்பேக்ஸ் கேட்போம். வணக்கம் ஜி, சொல்லுங்க நம்ம கடை எப்படி இருக்கு? ஒரு வருஷமா சாப்பிட்டு இருக்கோம். பிரெட் ஆம்லேட் டீ மட்டும் தான் எப்போ வந்தாலும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் சாண்ட்விச், பப்ஸு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. கேட்ட பொருள் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா பொருளை மாற்றி கொடுத்துருவாங்க. ஒன் இயர் சாப்பிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, சாப்பிடலாம். இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? நான் டீ பிரெட் ஆம்லேட் எப்போதுமே வந்தாலும் டீ பிரெட் மட்டும் தான். 3 பேர் வருவோம். பிரெட் ஆம்லேட் டீ. கடைக்கு எதுக்காக வரணும்னு சொல்லி கஸ்டமர் டேஸ்ட் தான். ரேட்டு கம்மின்னு சொல்றாங்க. உண்மையா ரேட்டு கம்மி தான். ரேட்டு இங்கே விடு. பிரெட் ஆம்லேட் 50, இங்கே 40. டீ அதே ரேட்டு தான். சாண்ட்விச் ரேட்டு கம்மியா இருக்கும். டீ வந்து 10 ரூபான்னு சொல்றாங்க. இது வந்து ஏன்னா வெளில பாத்தீங்கன்னா டீ டைம்ல இப்போ 12 ரூபா 13 ரூபா ஆயிடுச்சு. இன்னொரு பேட்ச் ஓபன் பண்ணிட்டாங்க முருகம்பாக்கு. அங்கேயே அதே ரேட்டு தான். நல்லா இருக்கும். முருகம்பாக்கு சாப்பிட போனீங்களா? எப்படி இருந்துச்சு? சேம் தான். ரெண்டுமே சேம். அந்த கடை இதே மாதிரி தான் இருக்கா? இதே ஸ்ட்ரக்சர் தான், இதே டேஸ்ட் மட்டும் தான். நம்ம அந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க. அந்த கடைக்கு கூட்டுவாங்க, இந்த கடைக்கு கூட்டுவாங்க. தேங்க்யூ ஜி, ரொம்ப தேங்க்ஸ்.